கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, அனாவசியமா எழுந்து பரபரப்புலாம் அடைஞ்சுடாதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன், இவனு தானே சாப்பிட்டு இருக்கேன் போனலே அவன் குழந்தைய சாப்பிட உட்காந்து சாப்பிடு 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 எழுந்துக்காதேன்னு சொல்லிட்டு இவன் எழுந்து நிஜமாக கருணா தன்னை கஷ்டப்படுத்திப்பானே ஒழிய ஒரு நாளும் தன் குழந்தைகள் கஷ்டப்படுற மறந்தும் காண சகிக்க தெரியாத ஒரே தெய்வம் இதுதான், யாரும் இல்லை. அந்த மாதிரி எழுந்து ஓடுறான். இவன் இப்படி போகிறதுக்குள்ள பிரம்மதேவர் குழந்தைகளை மறைச்சு வச்சுட்டார். கண்ணுக்குட்டியை காணும், பரவாயில்ல குழந்தைகள் வந்து சொல்ல சாப்பிட்டு தேடான்னு சொல்லி வந்து பாக்குறதுக்குள்ள பார்த்தா குழந்தைகளையும் காணும். தேடி பார்த்தான், பிரம்மதேவருடைய அட்டகாசம்னு தெரிஞ்சு போயிடுத்து. தானே கண்ணுக்குட்டிகளா, தானே குழந்தைகளா, அவ உடுத்தின் இருந்த வஸ்திரங்களா, அவ போட்டுருந்ததான காதுல போட்டுருந்ததா நகைகள் முதற்கொண்டு எல்லாமாக வச்சுருந்த குச்சி முதற்கொண்டு கொண்டு வந்த டப்பா முதற்கொண்டு எல்லாம் இதுவா ஆயிடுச்சு. அத்தனையும் இதுவாயிடுச்சு. அழகா தானே கண்ணுக்குட்டி, தானே நண்பர்கள், தானே தனக்கூட பேசிருக்கான். தானே ஒரு நண்பனா பேசினா, தானே குழந்தையா பேசினா, தானே கண்ணுக்குட்டிய தானே வைக்கலாம், தன்னை தானே மேய்ச்சிண்டு சாயங்காலம் அழகா சமத்தா பிருந்தாவனத்திற்கு ஜோரா வந்துட்டான். காட்டுக்குள்ளேன்னு ஊருக்குள்ள வந்துட்டான். கோபிகள் எல்லாரும் பார்த்துருக்கா, ஒவ்வொரு ராத்திரியும் போறான், கண்ணுக்குட்டியை கட்டுறான். வாட்டுக்கு வந்து டாட்டாடா நாளைக்கு பார்க்காடா திருடா இதுவே பேசுறது, திருடா கிருஷ்ணா மறந்துடாது, இது அங்கே மறக்க மாட்டேன்டா கோபி, என்னடா மறந்துடாது, அது எனக்கு அவனுக்கு உனக்கு தெரியாது போடி, இப்பதான சான்ஸ், இதுவா என்ன வேணா வெறுப்பேற்றி விடலாம், இதுவே பல ரூபம் தரிச்சுட்டு இருக்கோம். அந்த கோடி பிரம்மாண்டமா எனக்கு ரூபம் தரிச்சாச்சு, ஒவ்வொரு ஆத்துக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. சாதாரணமாவே அட்டகாசம். சபாவாத்து குழந்தை அளவு நுழைஞ்சு கொடுத்தா போச்சு. இவெல்லாம் கெஞ்ச கெஞ்ச ரொம்ப பிகு பண்ணிக்கிற கண்ணுக்கு ஒரு உமா கூட. அப்பதான் கோபி கேட்கிறான், என்னடா புதுசா பழக்கமா இருக்கு, எப்படி லட்டு கேட்ப, பூந்தி கேட்ப, அதிரசம் கேட்ப, அப்பம் கேட்ப, திண்ணி பண்டாம எதான கேட்ப, நீங்க என்ன கண்ணத்துல ஒரு உமா கேட்கிற? உமா கொடுத்தா சொல்றேன், இது அவ சகோதரனா இருந்தாதானே இது உமா கேட்காம இருக்கும். இது கிருஷ்ணனாச வேஷமில்ல போட்டுன்னு வந்திருக்கனால கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தா சொல்றேன். அவளுக்கு ஒண்ணும் இல்லை, என்னாச்சு இவனுக்கு நன்னா தானே இருந்தா, கிருஷ்ணன் குழப்பிட்டான் போல இருக்கு. இது கிருஷ்ணனே குழம்பிங்க வந்திருக்குன்னு தெரியாது அவளுக்கு. இவளுடைய பிரேமையில வசப்பட்டு போய் எம்பெருமான் இத்தனை வேஷம் போட்டு வர ஒவ்வொரு ராத்திரி இப்படியே இருந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் அவ்வளவு ஸ்நேகம் அதிகமா இருக்கு. இவனுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் விருத்தி ஆகிறது. சபு விதவிதமான வீடுகள் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வருஷம் முடிகிற சமயம் ஒரு நாள் பலராமனோடு எம்பெருமான் காட்டுக்கு வந்துட்டான். பெரியவாள் எல்லாம் மாடுகள் மேய்ச்சிண்டு அப்படியே எங்கேயோ கோவர்தன மலை மேல இருந்துட்டு இருந்தா. அவளோட அந்த மாடுகள் இருந்தது. மாடுகள் எல்லாம் தூரத்துல கண்ணுக்குட்டிகளை பார்த்து நாலு கால் பாய்ச்சல்ல வாழை தூக்கிட்டு ஓடி வந்துடுத்துகள். உடனே பெரியவாளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. மாட்டை பிடிக்கிற பேரில் ஓடி வந்தா. இந்த மாடுகள் எல்லாம் கண்ணுக்குட்டிகளுக்கு பால் ஊற்றுறது. கண்ணுக்குள்ள அண்ணா பெருசா ஆயிடுது, புல்லு மேயுது. அப்பொழுது பால் ஊற்றுறது. பெரியவாள்லாம் இந்த மாடுகள் அடக்கணும் ஓடி வந்தவா தன் குழந்தைய பார்த்து தூக்கி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறா. பலராமனுக்கு திருப்பி அந்த என்னாச்சு வாழ்க்கெல்லாம் என்னமோ ரொம்ப ஓவரா தான் கண்டாளு, கொஞ்சமா நிதானம் வேண்டாம், இப்பதானே ஆற்று எல்லாம் ஒன்னாதான் கிளம்பி வந்தா, இதுக்கு இப்படிதான் ரொம்பதான் ஈசி பீசிக்கிறாளே அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா இல்ல, ஏதோ ஒரு தெய்வ ரகசியம் இருக்கு, தெய்வ மாயையோ அசுர மாயையோடு பார்த்தாராம். பகவான் சிரிச்சா, திரும்பி பார்த்தா எடா சிரிக்கிறானேன்னு பார்த்தார். அத்தனை பேரும் கொஞ்சம் இருக்க மாடுகள் எல்லாம் சித்தாவையில நக்கின்றிருக்கு. அப்பாக்கள் எல்லாம் பார்த்தா கிருஷ்ண குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கு. அவர் தூக்கி வாரி போடுறது ஒரே கொத்த 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 கிச்சாவே எல்லாம் பட்டு பீராமரம் வச்சுட்டு இருக்கு, தலையில மயில் பீலி வச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி இடுப்புல கை எல்லாம் இடுப்புல கை வச்சு நிக்கிறது. பார்த்தார் பலராமன், பிரபோ என்ன இது? பகவான் எல்லாத்தையும் சொல்றான். உடனே ஒரு கண்கள்ல ஆனந்த வாசம், பிரம்மா பாக்கியமா இந்த மாதிரி உம்முடைய தரிசனம் கிடைக்கணும்னு இருக்கே அவருக்கு. அப்படி ஆனந்தத்தை தலைச்சு போனார். பலராமனுக்கு அப்பதான் தெரிஞ்சுதான் கிருஷ்ணன் தான் இத்தனை வேஷமா இருந்துருக்கா, ஒவ்வொரு ஆத்தையும் இத்தனை வீரர்கள் பண்ணிட்டு இருக்கான். பலராமன் ஆதிசேஷனுக்கே புரியலையே கிருஷ்ண மாய தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரத்திய. கிருஷ்ண மாய ஜெயிக்கவே முடியாது. அத்தனை பேரும் தோது போன ஒரு மாயாச்சு. அதனால பலராமன் தோது போனார். ஆனந்தத்தை தலைச்சார். கோபர்கள் கோபிகைகள் அந்த மாடுகளுடைய பாக்கியத்தை நினைச்சு ஆனந்தத்தை தலைச்சார். வருஷம் முடிகிற சமயம் பிரம்மதேவர் வந்தார். கோகுலம் சமத்தா இருக்கு, கண்ணுக்குட்டிகளும் இருக்கு, குழந்தைகளும் இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. தான் ஒழிச்சு வச்ச இடத்துல போய் பார்த்தார். அவைகளும் ஒழுங்கா அப்படியே இருந்துருக்கு. இங்க வந்து பார்த்தார், இங்கேயும் இருக்கு. ஒன்னும் புரியல. அது எது உண்மையான குழந்தைகள், எது டூப்ளிகேட் ஒன்னும் தெரியல. பயந்து போயிட்டா, குழம்பி போயிட்டா.
தலை கிருன்னு சுத்த ஆரம்பிச்சுடுத்தோ, கண்ண மூடி இருந்தார், பகவான ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஹே பிரபோ, புரியலடாப்பா, நீ குழந்தை இல்லடா, நான் தாண்டா உன் குழந்தை, உன் மாயையில மாட்டின்னு இருக்கேன்டா, நீயே மீட்டாளுடைய நான் மீண்டு வர முடியாதடா ஹே பிரபோன்னு இவர் தியானம் பண்ண பகவான் உள்ளுக்குள்ளே சங்கல்பம் பண்ணா, கண்ணை திறந்து பாரு. உடனே பிரம்மதேவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். கொத்த 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 கிச்சாபய பிருந்தாவனத்துல எல்லா சங்கு சக்கர கதா பத்மபாணி பீதாம்பரதாரி வைஜெயந்தி வனமாலாதாரி நன்னா குருவா இருப்பன். கொத்த 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 அவ்வளவுதான். வேற ஒண்ணு சமத்புதம் பாலகம் மம்புஜேஷம் அதேதான். கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு எல்லாம் 4 திருக்கைகள், சங்கு சக்கரம் கதா பத்மம், தலையில ஒரு கிரீடம், அது மேல ஒரு மைத்தீனி, சத்ருபூஜ கிருஷ்ணன் இவர் தான் பார்க்கிறார். பட்டு பீதாமரம் கண்ணங்கரேன்னு எல்லாம் சிரிக்கிறதுகள் ஜோர. ஒரு கிருஷ்ணன் சிரிப்பை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆடு பாத்ரூம் திரும்பி நமக்கும் 4 தலை 8 கண்ணு ஆடு பார்க்கிறார். இந்த கிருஷ்ணனை பார்க்கிற, அதை பார்க்கிற, இதை பார்க்கறத நிஜமாவே பிரத்யேகத்தை ஒரு கிருஷ்ணனை பார்த்தாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுகும். எத்தனை கோடி தின்னா பைத்தியம் பிடிக்கும் தெரியாது. இதனால ஒரு கொத்த 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 கொத்தான பிருந்தாவனம் முழுக்க கிருஷ்ணன் நிக்கர். எந்த பக்கம் திரும்பினாலும் அத்தனை கண்ணு குட்டிகள், அத்தனை கண்ணு எல்லாமே கிருஷ்ணமயம். கொத்த 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 கொத்தன்னு பார்த்துட்டு இருக்கா. தெரிஞ்சதற்கு எம்பெருமான் தானே எல்லாமா மாறி இருக்கான்னு தெரிஞ்சதற்கு ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் 30 கோடி தேவர்கள் நிற்கிறார். பிருந்தாவனம் எவ்வளவு பிடித்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிருஷ்ணன் தோற்றம் பண்றது 30 கோடி தேவர்கள் கைய கூப்பி நின்று இருக்கா. பார்த்தார், தான் என்னடா ஆனோன்னு தெரியலையா. பகவான ஸ்தோத்திரம் பண்ணார். பிரபோ, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்க, உங்க மாயில மயங்கி போயிட்டேன், விளையாடுதனமா பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார். எல்லாரும் உன்னை தெரியும் பல பேர் சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே யாருக்கும் உன்னை தெரியாதுடா, அவ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்காடா ஹே பரமாத்மா, உனக்கு ஒன்னும் புரியலடான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணார். அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோபவரசௌகசாம் ஜன்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு கோபியுடைய பாக்கியம், கோபருடைய பாக்கியம், இந்த கோப குழந்தையுடைய பாக்கியத்தெல்லாம் சொல்லி பகவானுடைய திருவடியில் விழுந்தார் சேவித்தார், விழுந்தார் விழுந்தார் சேவித்தார். இந்த எழுந்து விழுந்து சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தது பிரம்மதேவர் தான். பகவானுக்கு சேவிச்சுட்டே இருக்கார். கண்கள்ல ஆனந்த பாசம் வழிய கிரீடம் போய் பகவானுடைய பாதத்துல மோத அழகா சேவிக்கிறார். திரும்பி எழுந்துக்கிறார், கையை கூப்பிடா, திரும்ப விழுறார், சேவிக்கிறார், திரும்பி எழுந்துக்கிறார், கையை கூப்பிடா, சேவிச்சுட்டே இருக்கார். சாஸ்திரம் பகவானோ குருவோ சொல்றவரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும்ன்றது சம்பிரதாயம். அந்த மாதிரி அவ்வளவு அழகா சேவிச்சுட்டு இருந்தார். பிரம்மதேவன் திரும்பி தான் கொடுத்ததான குழந்தைகள் மரத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டான். பகவான் ஆச்சரியமா தன்னுடைய ரூபத்தெல்லாம் தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்தினுட்டான். பிரம்மதேவன் தன் ஊருக்கு போயிட்டார், கிளம்பி சத்தியலோகத்துக்கு போயிட்டார். இந்த குழந்தைகள் எல்லாம் அதே மரத்துக்கே உட்கார்ந்து வச்சுட்டான் பகவான். பகவான் பின்னாடி அந்த கண்டுபிடியில கூட்டு அதே கதியம்னா அதே தப்பலானி அங்குலிஷோட வரணும். ஒரு வருஷம் ஜாகிரதையா வச்சுருக்கேன் அன்னத்தை. குழந்தைகளா, டே கிருஷ்ணா எவ்வளவு லேட் ஆயிடுறா, வா வா வா, அன்னம் ஆடி போயிடுறது எல்லாம் அப்பாடா. இவர் மாயில மயக்கும் போது சாப்பிட்டு மாயில வெளில வந்த பிறகு சாப்பிடுறது நம்ம கதை தான். தூங்கறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் ஏதான ஒரு பாலோ ஒரு பழமோ சாப்பிட்டு காத்தாலும் ஏதோ அந்த காபி குடிச்சாதான் பல்லு தேய்க்க வேண்டியிருக்கேன்னு தேய்ச்சிட்டு ஏதோ ஒரு காபி குடிச்சாதான் அடுத்த கதை கூட அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே மாயில திருப்பி சாப்பிடும் போது மாயில வெளியே வந்துடுத்துகள். பகவான் வந்தான், அதுக்காக திரும்ப எல்லாத்தோடய உட்காந்தான், சாப்பிட்டான், திரும்ப ஊருக்கு போனான்டா. இந்த ஒரு வருஷம் இந்த குழந்தைகள் எல்லாம் பிரம்மலோகத்துல பிரம்மாவுடைய மாயில மயங்கி கிடந்ததுதா அப்படின்னு ஆச்சரியமா பரிசுக்கு எல்லாத்தையும் கேட்டு இருந்தான், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். காளிய மோட்சம் சொன்னார். அழகா 108 தலையுடைய காளியன் மேல எம்பெருமான் ஆச்சரியமா ஒரு நர்த்தம். நிஜமாவை பிள்ளை அம்பலத்தின் இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கு வந்தான். அத்தனை பேரும் எல்லாத்தையும் விட்டு இந்த எம்பெருமான் காளியன் மேல ஆடுற அழக பார்த்து தளர்ச்சி மோகிச்சு மயங்கி தோத்து போனாலும் அவ கூட கதில் நான் கைய கூப்ப இந்த காளியனுடைய பத்னிகள் கூட நம கிருஷ்ணாய ராமாய வசுதேவ சுதாய, ஏ கிருஷ்ணா ஹே பிரபோ ராமா வசுதேவ சுதனே காப்பாற்றுறா, நீ தானே ரட்சிக்கணும், வேற யாரும் இல்லடா. அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி காளியனுடைய தான் அகம்பாவம் அடங்கின உடனே பிரபு ஆடுறதை நிறுத்தினான். நன்னா ஆடி 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 அவன் தலையெல்லாம் உடச்சு முறிச்சு போடுது. அவன் தலையில படம் எடுக்க முடியலையா, நன்னா மிதிச்சு போடுதான். அதன் பிறகு இவனுடைய தான் திருவடி தடங்கள் அவன் தலையில பட்ட உடனே இனிமேல் கவலை இல்லை, நீ திரும்ப சமுத்திரத்துக்கு போடான்னு சொல்ல காளியனுடைய பத்திரிகள் எல்லாம் எம்பெருமானுக்கு அழகா மாலைகள் எல்லாம் போயிட்டு வேகமா தான் சொல்லிட்டு இருக்கேன். மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி விட்டா
எல்லாம் மடுவுல இறங்கணும்னு காத்துட்டு இருந்தா. ஆனா பலராமன் ஒன்னும் போகாதீங்கோ, கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்து 1000 தரம் பாம்பாச்சு பலராமன், அதனால பயப்படல. அழகா திரும்ப கிருஷ்ணன் வெளில வந்தான். எல்லாரும் திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டா பார்த்தா புதுசு புதுசு ஆவரணம் போட்டுருக்கு, நீல தாமரை மாலையெல்லாம் போட்டுருக்கு. நீல சரீரத்துல நீல தாமரை மாலை இவ்வளவு அழகா இருக்கும். அது காளியன் மட்டும்தான் தோணுச்சு, வேற யாருக்குமே தோணல. உடனே யசோதா கேட்கிற, யாரும் அதெல்லாம் கொடுத்தா? உள்ளுக்குள்ள நிறைய மாமிகள் இருக்காமா? யாரு? நாகபத்னிகளா? பொம்பளை பாம்பெல்லாம் மாலை போட்டு எதை வேற போட்டு நடைகிறது, இதுதானு கிடையாது. யார் எதை கொடுத்தாலும் கழுத்துல மாதிரி நடைகிற வஸ்து இதுதானு கிடையாது. அந்த மாதிரி அந்த நாகபத்னிகள் எல்லாம் மாமிகள் எல்லாம் மாலை போட்டாமா? அங்கேயாரா பாம்பு தானே இருக்கு? இல்லம்மா, மாமிகளும் உள்ள இருக்கா. அப்படியா? அவளுக்கு என்ன தெரியும்? அடி ஒன்றும் இல்லாத சரிடா, நீ சொன்னா சரியா இருக்கும். இவக்கெல்லாம் போட்டுறா, அந்த மாமிகளெல்லாம் சங்காரத்தை வச்சுக்க கூடாது தெரியுமா? அவளுக்கு தெரியாது மாமியா பாம்பா, பாம்புன்னு சொல்லி ஆடி போயிருப்பாங்க. ஏதோ மாமிகள்னு சொன்னதாலும் மரியாதை. யாரோ உள்ள தபஸ்வி போல இருக்கு, யாரோ ரிஷி பத்தினிகள் போல இருக்கு நினைச்சுட்டாங்க. நாகபத்திரிகள் எழுத பொம்பளை பாம்புகள் எல்லாம் அத்தனையும் அலங்காரம் பண்ணி விட்டோன்னு ஆனந்தத்தை எல்லாரும் தொலைச்சார். ராத்திரி ஆயிடுத்துன்னு யமுனா ஆத்தங்களையே இருந்தா எங்கேருந்தோ ஒரு காட்டுத்தி வந்துடுத்து. எல்லாரும் கையை கூப்பிண்டா, கிருஷ்ணா காப்பாத்துறா, தெரிஞ்சு போயிருக்கான் நாளைக்கு அவன் காப்பாத்துவான்னு. உடனே பிரபு காட்டுத்தியை குடிச்சிருக்கான். அவ்வளவு மென்மையான தொண்டை, தன் பக்தாளுக்காக அக்னிய கூட குடிக்கும்படியான ஒரு கருணாக்காக. நிஜமாவே ஏதான தகிக்கிறது, சம்சாரம் தாபம் தாங்க முடியல. ஹே கிருஷ்ணா காப்பாத்துறான்னு ஓடினோம்னா நிஜமாவே காட்டுத்திய எம்பெருமான் குடிச்சிடுறான். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாகனத்தை எம்பெருமான் தான் குடிக்கிறான். அந்த மாதிரி அழகா காட்டுத்தி எல்லாம் குடிச்சா. திரும்பி அடுத்தால் எல்லாரும் இருந்துட்டு இருந்தா. இப்படி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கான் ஆச்சரியமா விதவிதமா. இந்த கோபிகள் எல்லாம் பார்த்தா நமக்கும் இந்த கிச்சாவை கிடைச்சா நன்னா இருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் யாரோ ஒரு ரிஷி வந்துட்டார். எல்லாரும் ஆச்சரியமா உபவாசம் இருங்கோடி ஹேமந்த ருத்துல சரி இருக்கலாமே, என்ன பண்ணலாம்? காத்யாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம. ஏ காத்யாயினி மகாமாயே, எங்க கிருஷ்ணனையே பத்தியாவரம் அனுக்கிரகம் பண்ணுடி, உன்னைத்தான் நம்பிட்டு கிடக்கிறோம்னு. நல்லா மார்கழி மாச குளிர்ல வெடியற் காலம்பரை எழுந்து எல்லாம் குளிர நடுங்க நடுங்க குள்ள குளிர குடைந்து நீராடாது. மென்மையான சரீரம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அத்தனை குழந்தைகளும் வெடியற் காலம்பரை யமுனா ஜலத்துல இறங்கி மார்கழி மாசத்துல குளிச்சு காத்யாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிறோம். யாரும் இல்லையோன்னு பெரிய ரெடி பண்றேன். காத்யாயினி பூஜை பண்ணுங்க பண்ணுங்க. குழந்தைகள்லாம் காத்யாயினி பூஜை பண்றாளா? எதுக்கு? நாட்டம் நல்லதான். சரி சரி யாரும் இல்லைன்னா அது வரைக்கும் காத்யாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி இந்த கோபசுதம் தேவி பதின்மே குருதே நம. இந்த நந்த கோபசுதம் மட்டும் அப்படி கொஞ்சம் உள்ளுக்குள் அந்த கோபசுதம் தேவம் பதின்மே குருதே நம சொல்ல பதின்மே குருதே நமக்கு அப்படி ஆகியம். குழந்தைகள்லாம் நல்ல பர்த்தா வேணும்னு கேட்கறதுகள். ரொம்ப சின்ன குழந்தை இப்பயே கல்யாண ஆசை வந்துருக்கு. இது இருந்தா எல்லாருக்குமே ஆசை வந்துடும். இதனுடைய எவ்வளம் எவ்வளவு வரல, ஆனாலும் அவ்வளவு வாலிப்பு பயலுக்கு பல 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 பலன்னு ஜொலிக்கிற கருப்பு தான். ஆனால் என்னமோ ஒரு கவர்ச்சி, என்னதான் தெரிய மாட்டேன். அது மூக்கும், அது காதும், அது கண்ணும், அது வாயும், அது தலையும், அது சுருட முடியும். என்னமோ கரங்கடிக்கிற ஸ்திரீ மனசு படுற பாடு யாருக்காவது தெரியறது ஒன்னும் தெரிய மாறு. அப்படி ஒரு அதிரூப சுந்தரம். அந்த மாதிரி 30 நாள் உபவாசம் இருக்க அதி விசேஷமா அற்புதமா இந்த எம்பெருமான் கடைசி நாள் தோழர்கள் தனியா வந்திருக்கப்படாதா? இதுக்கு வேற ஒரு வாழ் இல்லாத வானர கூட்டத்தை வேற வாங்கோடா காலங்காத்தால கூப்பிட்டு அங்கடா போறோம். நீ ஆச்சரியமான ஒரு காட்சி காட்டுறேன், வாங்கோ வாங்கோ. எல்லாத்தையும் கூட்டு எல்லாம் வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சு விட்டு ஜோரா யமுனையில குளிச்சுட்டு கிடந்தா வஸ்திரத்தெல்லாம் எடுத்து யாராவது வஸ்திரத்தை கைட்டு அந்த வஸ்திரம் தூக்கிட்டு போல அலையிறது கடந்து அதை எடுத்துட்டு போய் கதம்ப வருஷம் நேரம் ஏறி உட்காந்து கை கொட்டி சிரிக்கிறது. கோபாரா எல்லாம் இன்னைக்குதான் குளிக்கிறதுகள். எவ்வளோ நாளாயாச்சோன்னா குளிச்சுது. பசங்க இடத்த சொல்றது யமுனை கருப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னு கேட்டோம்னா இவா குளிச்சுதான். இது குளிச்சுதான் யமுனை கருப்பாச்சு சொல்றது. என்ன இவெல்லாம் குளிச்சுதான் கருப்பா எடுத்துறா. அது பாரு என்னமோ பெரிய அழகின் வஸ்திரம் எல்லாம் போனால வஸ்திரம் எல்லாம் எப்படி இருக்காதா ஐயோ அப்படின்றது. நல்ல தலைமுடி எல்லாம் அப்படி பிரிச்சு விட்டுருக்காள். அந்த பாரு அவளை பாரு பூத மாதிரியே இல்லை.
இன்னொருத்திய பாரு, கண்ணை பாரு, பிசாசு மாதிரி இருக்கு பாத்தியா, என்ன நொந்து போவா. பதினே குடுத்தே நம்ம தான் தபசு பண்ணா, இதே உட்காந்து பூதம் பேய் பிசாசு. அவளை பாரு, பார்த்து மாமா அவளை பார்த்தே பயந்து போயிட்டான். அப்பாக்கு இவளை கண்டாலே கொஞ்சம் ஆகிறத காலங்காத்தால இருந்து வெளில போயிடுறாருன்னா இவளை பார்த்தாலே அவருக்கு அடி வைக்க என்னமோதான் சொல்றேன். நிறைய பிரம்மனுக்கு ரொம்ப குறைச்சலாத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லாம் சொல்ல கோபிகள் எல்லாம் பார்த்துட்டா. என்னடா அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மதுரத்வனி. பார்த்தா மரத்து மேல உட்காந்து வானரத்தோட பார்த்தா தனியா வந்திருக்குன்னு பார்த்த கூட்டத்தோட. அதுலதான் அவளுக்கு கோபம். வேற ஒண்ணும் தனியா வந்திருந்தா தொந்தரவே கிடையாது. எல்லாம் வானர கூட்டத்தை கூட மேல உட்காந்து அதுக்கெல்லாம் ஆமாண்டா கிருஷ்ணா அப்படின்னு இவாளுக்கோ கோபம். இதெல்லாம் இது சொன்னா தலையாடு. அதுங்களுக்கே ஒன்றும் இந்த ஸ்திரீ சரீரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு மறுபடியும் உட்காந்து கிருஷ்ணனோட உட்காந்துட்டோம். மரத்துல உட்காந்து ஆடிஞ்சு கிடக்கிறது. கிருஷ்ணா அந்த மரத்துல உட்காந்து நன்னா தான் இருக்கு. போங்கடா பசங்களா, இவாளெல்லாம் வெறுப்பு ஏற்றுவாள்னு பார்த்தா இவளை வெறுப்பு ஏற்ற மாட்டீங்களே. கோபிகள் எல்லாம் பார்த்தே கிருஷ்ணா நீ பதில் சமத்தாச்சே, சத்திய சந்தனாச்சே, வஸ்திரத்தை கொடுறா. வஸ்திரத்தை கொடுக்கணும். என்ன கிண்டல் பண்ணது என்ன கோமனாண்டின்னு சொன்னதோ ஒண்ணு, இன்னொன்று கண்ணியை கொடுக்குறேன் குடத்தை வச்சு ஆட சொன்னதோ ஒண்ணும். இப்ப எனக்கு கிடைச்சி சான்ஸ் விடுவேணும். மேலே ஏறி வாங்கோ. இருக்குடா வஸ்திரம் வாங்கிட்டதான் ஒண்ணு வேண்டாம். அப்படியே போட்டு ஆட்டோட போயிடும். கஷ்டம். அதனால எல்லாம் மேலே ஏறி வாங்கோ. நான் வஸ்திரத்தை தரேன். அந்த வஸ்திரமே வேண்டாம். சதிக்கென்ன போச்சு. அப்படியே இருக்கோ. என்னாச்சு எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே இருந்தெல்லாம் மீன் எல்லாம் கடிக்கும். சொன்னோடனே மீன்லாம் கடிக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்தரியான இவன் தானே. அதனால இவன் சொன்னவனே மீனெல்லாம் கடிக்கிறான். இந்த மீன் கடி ரொம்ப கஷ்டம். ஆண்டாளுடைய ஒரு 10 பாசனம் இருக்கு. ஆச்சரியமே இல்லை. மீன்கள்லாம் கடிக்கிறதா பயலே தாங்க முடியலடா. உன் தொந்தரவை தாங்க முடியல. இதுக்குள்ள உன்னோட சேர்ந்துல கடிச்சு தொலைகிறது பயலே. கொடுத்துடுறா கூடையை தருவாய். கூட இதெல்லாம் புலம்புறான். கொடுத்துடுறாடே கொடுத்துடுறா. முடியாது. நீங்களெல்லாம் அபச்சாரம் பண்ணிக்க. நல்லா அபச்சாரம் பண்ணோம். சிரிக்கிறானு. என்ன கூப்பிடாம குளிக்க வந்தாலும் அதான் அபச்சாரம். தனியா வந்தாலும் அபச்சாரம்னு சொல்லாம கண்ணால பார்த்து கண்ணை சிமிட்டிட்டு வஸ்திரம் இல்லாம குளிச்சதுன்னா அதான் பெரிய அபச்சாரம். அப்புறமா வஸ்திரம் இல்லாம குளிச்சதுனால தேவையெல்லாம் உடனே கோச்சின்னு இருக்கா. அவங்க பிரார்த்தனை பலிதமாகாது. நான் சொல்றேன்பா, எனக்கு என்ன சொல்றது, என் கடமை கேட்கறதும் கேட்காதும் உங்க இஷ்டம். தலையெழுத்து கேட்டே ஆகும்படியா பேசுவோம். எல்லாம் நான் சொன்ன உடனே கோபிகள்லாம் சரி என்ன பண்ணணும்ன்ற எல்லாரும் மேல வந்து என் மேல என் பக்கத்துல வந்து கையை கூப்பிண்டு வஸ்திரத்தை கேட்டு சரணாகதி பண்ண கொடுப்பேன். கோபிகள்லாம் பார்த்து இன்னும் அக்கிரமம் பாருடி இதுக்கு, நம்மளெல்லாம் வஸ்திரம் எல்லாம் நிக்க வைக்கணும்னு பிளான் ஒன்று வந்து கொண்டே கோபிகள்லாம் குச்சு பேசினார். இவனை ஜெயிக்க வரப்படாது. தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணும். அவ்வளவுதானே அவனுக்கு என்ன. நம்ம எல்லாம் கும்பிடு போகணும். அவ்வளவுதானே. அழகா குஷ பிறகு ஒரு கையா மரத்துண்டு இன்னொரு கையினால அழகாக அவர் கும்பிட்டுக்கலாம். வந்துட்டோண்டா கிருஷ்ணா கும்பிடு போடுறான் பாடுறா. பகவான் எங்க உண்டு இன்னொரு கையை காணும். அதே பத்தி உனக்கா கும்பிடு போட்டோம் சொல்ல முடியுமா? அந்த கை எங்கடையே அப்படி கேட்கலாம் சொல்ல முடியுமா? மரத்தை வச்சுருக்கோம் சொல்ல முடியுமா? ஏண்டி மரத்தை கேட்டு தொலைக்கணும். வம்பு பிடிச்ச ஒரு கூட்டமா சேர்ந்து. அதனால வேறா அதெல்லாம் கிடையாது. என்ன 2 தலை 2 உடம்பு மொத்தமே 2 கை காணும். மீன் 2 கை எங்க காணும். அப்படியே பச்சுட்டு வரது. சரணா பண்ணணும்ன்ற எல்லாம் மேல வந்து அவாவா 2 கையை தூக்கி மேல குத்தி கையை தூக்கி சரணாகதி பண்ணு. கோபிகள் பார்த்தாங்க. சரி நீ ஏறிட்டு என்ன பண்ண முடியும். தோத்து போயாச்சு. தோத்து போகணும்னு தானே ஆசை கிடையாது. அவனுடைய அழகுக்கு முன்னாடி, அவனுடைய சிங்காரத்துக்கு முன்னாடி, அவனுடைய யமனத்துக்கு முன்னாடி, அவளுக்கு முன்னாடி வெக்கம் மானம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் சொத்தா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டான். குழந்தைதான் எந்திரம். இதனாலே புரியறது கஷ்டம். காமாந்தகக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது. சரீர அபிமானிகளுக்கு இந்த லீலையெல்லாம் கோபமா வரும். ஏன்னா பொறாமை. தங்களால இந்த மாதிரி பண்ண முடியலையே, அனுபவிக்க முடியலையேன்னு காம குற்றமாச்சு. யாருக்கு புரியாது. இந்த பிரபு அழகா சொல்ல ஒவ்வொரு கோபியும் அழகா தன் 2 கையை தூக்கி அப்படி மேல போட்டு பிரபோ காப்பாத்துறா. கைகளை தூக்கி கொண்டு கேளுங்கள்னு சொல்லிட்டானா. உடனே எல்லாம் கையை தூக்கிட்டாள். வெக்கத்தை விட்டுட்டாள். சரீர அபிமானத்தை விட்டுட்டா. கிருஷ்ணன் வேணும் அப்படின்னா முதல்ல சரீர அபிமானத்தை விட்டு தொலைக்கணும். விட்டுட்டாள். அந்த குழந்தைகள் ஆச்சரியமா விட்டுட்டா. உடனே அத்தனை பேருக்கு வஸ்திரத்தை கொடுத்தான். அந்த சமயத்துல குழந்தைகள் எல்லாம் மற்ற குழந்தைகள் எல்லாம் பார்க்க முடியல. என்னமோ மாயில மயக்க வச்சுட்டா. இவன் மட்டும்தான் அவன் சரீரத்தை பார்த்தான். அப்படி ஒரு பாக்கியம் இந்த கோபிகளுக்கு இருந்தது.
அழகா வஸ்திரம் எல்லாம் உடுத்துட்டது எல்லா ராதிகாவும் இதுல எல்லா கூட்டமும் இருந்தது அதுல சொல்ல மாட்டேங்கிற சுகபிரமம் பயமா இருக்காங்க ராதேன்னு சொல்லி ஆச்சுன்னா கதை ஓடாதேன்னு பயமா அதனால எல்லாரும் அப்படியே ஓடிட்டு கிடக்கும் அந்த மாதிரி அழகா எல்லாருமே பகவான் சொன்ன அவங்களுடைய மனோரதம் சரத்காலத்துல நிச்சயமா நிறைவேறும் கவலைப்படாதீங்கோ துக்கம் அவ்வளவு நாள் காதுக்கணுமா சரி இப்படியோ தரையணும் காணும் ஒரு வார்த்தையை நம்பிண்டு ஆச்சரியமா அந்த கோபிகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கு போயாச்சு இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கிறோம் ஒரு நாள் அழகாக பலராமனோட ஜோரா போயாச்சு காட்டுக்கு நல்ல பசி குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்கிறா கிருஷ்ணா பிராமணன் எல்லாம் யாகம் பண்ணிட்டு போங்கோடா அங்க போய் கேளுங்கோடா என்னடா பண்ண கையெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுகள் அழகா அதுகள் போய் கேட்டதுகள் ஒன்னும் தரல திரும்ப வந்து போடா கிருஷ்ணாவெல்லாம் தரலடா என்ன இருக்கணும் அப்பா வாசனை எல்லாம் மூக்க தொலைக்கிறதுடா என்னமா அதிர்ஷ்டம் வா உடம்ப பார்த்தா சாப்பிடுற மாதிரியே சில ஒல்லியா இருக்கு இவாளுக்கு எதுக்குடா எத்தனை அப்பா அத்தனை அதிர்ஷ்டம் அகையில போடுறது எங்க வயிற்று போடக்கூடாதோ என்னவா பண்ணி வச்சிருக்காடா அப்படியே நாக்குல எடுத்து விடுறதா கிருஷ்ணா அப்படியாடா நேர பின்னாடி பக்கமா போங்க திருடி வர சொல்றியா சீச்சி பிராமணாடு திருடப்படாதரா பகவான் சிச்சா பிராமணாடு திருடப்படாது தெரிஞ்சுதோன்னா போங்க மடிச்சார மந்திகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்குங்க மடிச்சார மந்திகள் அசடா சமத்தா சமத்துதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனால மடிச்சார போய் கேள்வி நல்லா பண்ண அவாக்கிட்டையும் காலில் விழுந்துடா பசிக்கிறதா நீ வேற திரும்ப காலில் விழ சொல்லாதா கிருஷ்ணா உடனே பகவான் சொன்னா கையை கூப்பினாலே போதுண்டா எனக்கும் பலராமனாக்கும் பசிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படியாடா அவன் நிறைய கொடுப்பான் நிறைய கொடுப்பா ஓடித்துகள் குழந்தைகள் கையை கூப்பிட்டுக்கலாம் இந்த பிராமண ஸ்திரீகள்லாம் எங்கெங்கயோ கிருஷ்ணலீலா கேட்டு கேட்டு பிருந்தாவனம் வந்துட்டோம் சித்தா வேலை பார்த்தா நல்லா இருக்குமே ஆமாண்டி எங்காத்து கூட ஒரு பயிர்காரி வர என்னமா சொல்றா தெரியுமாடி இந்த பிள்ளையாண்ட பார்த்து அத்தனை அழகா இருக்கான் முன்ன கண்ணங்கரேன்னு இருக்கான் தலைய போகுதான் முண்டாசை வெட்டிக்கிறதா தலைய கை தோல் மேல கொம்ப போட்டுக்கிறதா மாடு மேய்க்கிறதா குட்டிக்கிறதா அடிக்கிறதா அது கேட்கறதே நல்லா இருக்குடி ஆமாண்டி எங்காவது கூட ஒரு பால்காரி வரலாம்னா அவ கூட சொன்னா நல்லா வெண்ணையெல்லாம் தின்னுவானா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பானா அந்த மாதிரி ஒரு பிள்ளையாண்டான் கிடையாதுன்னு சொல்றா அப்படியா ஆமா இன்னொரு ஆமாண்டி அந்த பிள்ளையாண்டானுக்கு ஸ்திரீகள்னால ஒரு குஷியா மாளாய் பிறந்த நம்பியை மாறே செய்யும் மணாளனை அப்படியா ஆமா ஆமா ரொம்ப சமத்து குழந்தையா யசோதை வளர்த்துட்டு இருக்காளாம் என்ன கருப்பா கண்ணு சிவப்பா இருக்குமா கை சிவப்பா இருக்குமா மடிச்சால மாமிகள் எல்லாம் மடிச்சால கொண்டு சப்பலாங்கல் கொண்டு அப்படி கால ஒரு மடக்குன்னு உட்காந்து இருப்பான் அப்படி உட்காந்து அப்படி கையெல்லாம் அப்படி சாசனம் ஆமாண்டி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கிடக்கலாம் அச்சோ நம்மளும் வாசனமே எல்லாம் தலையை ஆடி எல்லாம் பேசிட்டு கிடக்க அங்கேன்னு இந்த குழந்தைகள் வந்து சொல்லிட்டோ இல்லையோ தூக்கி வாரி போட்டது அவளுக்கு ஆகா வந்துருத்து கும்பிட போனதையோ குறுக்க வந்துருது தெரிஞ்சு ஆவா கிளம்பலாம் பசிக்கிறதானே நாட்டுக்கார பைய எவ்வளவுதாலும் பழைய எதையும் அதிகம் சாப்பிட்டுருக்கோம் நம்மள மாதிரி என்ன பண்ணிக்கிற மாட்டாள வாங்க வழி போகலாம்னு எல்லாம் டப்பால போட்டு கிளம்பெடுத்தாலும் மாமிகள் எல்லா மாமிகளும் மாமாக்கள் தடுக்கிறா அவ பந்துக்கள் தடுக்கிறா குழந்தைகள் அம்மா போகாதேம்மா பசிக்கிறதுமா எங்களுக்கு கொடுமா போடா நிச்சயம் தான் உனக்கு ஆகாரம் கொடுக்குற சும்மா கடைன்னு சொல்லி கிளம்பிட்டாள எல்லாரும் என்னென்னமோ சொல்றா நிக்கலையா யாருக்கும் இந்த மாமிமார்கள் நேர கிளம்பி ஆச்சு கிருஷ்ணகிடம் நோக்கி ஓடி 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 அவளை மடிச்சானது ஓடி ரொம்ப கஷ்டம் ஓடி 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 வந்துடுவான் கிருஷ்ணா 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 பாக்கணுமே 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பாக்கணுமேனு ஓடி வந்துட்டாள பிரபு ஜோர ஆச்சரியமா கையில ஒரு தாமரத்தை வச்சுட்டு அழகா ஒரு சுத்தி சுத்திண்டு கூட இருக்க ஒரு தோழன் மேல அப்படி தோல் மேல கைய போட்டு யமுனா ஆத்தங்கள் அப்படி அப்படியே நடந்துருக்கான் பசித்து வயிறு அசைந்து வேண்டும் மடிக்கில் உண்ணும் போது ஈது என்று காத்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்தென்னை உய்த்திடும் என்று ஆண்டா சொல்லும்படியா காலை தூக்கி தூக்கி மாமிகள் வராளா வரலியா வராளா வரலியா வந்துட்டாரே சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் வாங்க வாங்க நிறைய டப்பால கொண்டு தூக்கு டப்பா டிஃபன் காரியெல்லாம் கொண்டு வந்திருக்காள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா ஜோர கிருஷ்ணனை பார்த்தா மலைச்சு போயிட்டா அச்சோ என்னமா இருக்கு கோபிகள் சொன்னபடி அப்படியே இருக்கே வெள்ளையாண்டா அச்சோ அழகா இருக்கே அம்மா அப்படின்னு பார்த்துட்டாள மயங்க போயிட்டா மாமிமார்கள் எல்லாம் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனுடைய முழிச்சு முழிச்சு பார்க்கற என்ன மாமி சௌக்கியமா தெரியுமாடா அவனுக்கு என்ன நல்லா தெரியுமே அந்த மாமாவோட ஆத்துக்காரிதான் நீ அப்படின்னு ஆடுறா கடிக்கன் பொண்ணு சிடி சிடிப்பா அவரோட பொண்ணாட்டி தானே நீ அவரேதான்
இதுக்கா தெரியாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் எல்லாம் இது சொல்ல அப்படியே கேட்க அழகா டப்பா எல்லாம் கொடுத்தா. கிருஷ்ணா ஊட்டி விட்டோமாடா சாப்பிடேண்டா கொண்டே. இல்ல டைம் ஆயிடுச்சு. என்னடா பசி முத்தி போயிருதா கரெக்ட். என்ன பசி நீங்க கிளம்புங்க. என்னடா மாமாக்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்காளோன்னு நீங்க போனாதான் யாகம் பூர்த்தி ஆகும் போங்க. என்னடா கிருஷ்ணா சொல்ற நடக்குமா? எல்லாரையும் மீறி வந்துட்டோம். இனிமேல் எங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டா. நீயும் சேர்த்துக்க வச்சுக்க அப்படியே கிடைக்கணும். உசுருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடுறோம். அவ்வளவுதான். இனிமேல் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. உடனே எம்பெருமான் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல சேர்த்துப்பா தைரியமா போங்க. சரிடா கிருஷ்ணா நீ இவ்வளவு சொல்றிய அதனால ஆட்டுக்கு போறோம் அப்படின்னு மடிசார் மந்த எல்லாம் திரும்பி ஆட்டுக்கு போனாலாம். எல்லா புருஷாலும் இவளுடைய திவ்ய தேசத்தை பார்த்து ஏத்துட்டா. ஒரே ஒருத்த மட்டும் ஏத்துக்கல. சத்ரைகா வித்ருதா பர்த்தா பகவந்தம் யுதா சுதம் ஒட்டி பார்த்தா இல்ல சேர்க்க மாட்டான். போ 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 அங்கேயே போயிடு பெருசா வந்தியோ போடி அப்படின்றான். அவள் பார்த்தா என்ன பேசுறா? அவளுடைய பாரியை தானே குழந்தையதான பாத்ரூம் வந்தேன் இந்த சத்தம் போடுறா. என்ன மனுஷன் என்ன வாழ் என்ன சுகத்தை கண்டோம். கிருஷ்ண பாவத்தை நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. வாழறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவரு வரட்டி விடுறார். கிருஷ்ணன் வேற போகலான்னு தான் போடின்னு தானே. சரி அவன்கிட்டே போகணும் வரைக்கும் போகணும். ஆத்மாவை கொண்டு பரமாத்மா திருவடியில போடலாம் நினைச்சா சில நேரத்தை ஜோக் பண்ண போயிட்டான். மாமா பயந்து போய் என்ன ஆச்சோ மூர்த்தி ஆயிட்டாலும் பார்த்தா உயிரே போயிடுச்சு. கொடுத்துட்டு ஆத்மா இந்தாடா கிருஷ்ணா இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கிறதுனால தானே இந்த பாடு வருதா. வேண்டாடா சரீரம் வேண்டாம் நீ ஏதுபடா எனக்கு தெரியும்டா. ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டாளாம். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போறேன்னு திருக்கோள பெண்களை சொல்லும்படியா ஆச்சரியமா அற்புதமா தேகத்தை விட்டுட்டாளாம். பகவான் கண்கள்லாம் ஆனந்த பாஷம் என்ன அழகா விட்டுட்டா சரீரத்தை. அச்சோ பகு சமத்தா சரீரத்தை விட்டுவிடாளே அப்படின்னு ஆனந்தத்தை எம்பெருமான் தரச்சான். அவளும் ஆனந்தம் தரச்சா. கிருஷ்ணன் வந்து பார்க்கணும்னு ஆசையா. ஆனாலும் பயம் கம்ச பயம் வேண்டாம் வேண்டாம் நான் வாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இருந்துட்டாளாம்.